இருங்க எம்எல்ஏ சொல்லிட்டு மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் விருத்தாம்பிகையும் இல்லை அருமையான ஒரு நிமிஷம் இருங்கண்ணா மேம் இங்கே 46 வருஷமா உழைப்பு போட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்ன மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு என்ன சராசரி ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்தேன் நீங்கள் உட்கார வச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சு எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்து இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்றதுக்கு பதிலாக அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கொலை முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி நேற்று மனு கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே கட்சியில இருந்து நம்ம மறைந்த மாவீரனுடைய சொந்தக்காரங்க சொன்னதை ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டீங்க. ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அதை இன்டைரக்டா இப்படி எங்களுடைய ஐயா கூட பக்கபலமா இருக்கிற 2 பேர், அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷமா தலைவராக இருந்த ஒருத்தர் சின்னையா அவர்கள் தோ கிராமமா வராருன்னு சொல்லி இன்னைக்கு நேத்து பேசும்போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளனுக்கு வாய்ஸே வரல. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவரால் பேச முடியலன்னு. அதோட உண்மையான காரணம் என்னன்னா மைக்க பிடிச்சி கிராமமா எங்க சின்னையா வராரு, எங்க அன்புமணி அண்ணா வராரு, ஐயாவோட மகன் சின்னையா வருகிறாரு சொல்லி கிராமமா கத்துனதுனால தானே கூட இருக்க நிறைய பேர் முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேர் மேலேயும் இவ்வளோ பெரிய பழியை போடுறாங்க, கொலை முயற்சி பண்ண போறாங்கிறத நாங்க இங்க சொல்ல வந்திருக்கோம். அவங்க திட்டமிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது. உண்மையிலேயே பயமா இருக்கு.